My dear friend, this is your Dr.Pannirselvam on behalf of big.info consultancy. So, if you are really concerned about a country, that is India, developing country, or situation, you just tell me that is whether we can go for a very good investment or a bad investment or ideal investment. That's what the video is. So, our investment will have to be a little more wiser. Especially under pandemic, we will have to be planned very well. So, இன்னைக்கு நம்மளுடைய கண்ணு முன்னாடி நிற்கிறது is it a right investment to go for buying a car or is it a right decision to invest on car? Car is this பண்றோம் our own personal use. So, நம்ம டிபேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் போறதுக்கு முன்னாடி we will see that SWOT analysis that will be much better. Am I correct? SWOTல பாத்தீங்கன்னா S பார்ப்போம் strength. உங்கள் வீட்டில் நமக்கு பர்சனலாக கார் இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா தட் இஸ் அவர் ஓன் கார். நம்பர் 2, இட் இஸ் அ கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள். நம்பர் 3, I think the family members can use a car to reach many destinations, many places. Number 4, I think anytime we can take our car to reach any places. So that's all as far as strength is concerned. என்னென்ன வீக்னஸ் இருக்கு? Number 1, battery kind of system is going to be introduced at any time because Nitin Katwari has been completely announcing that battery car, number 1. Number 2, இப்போ வந்திருக்கிற ஒரு ரூல் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் should be done bumper to bumper, that is also for 5 years. அப்போ அதனுடைய வேல்யூ between 6 to 10,000 வரும். ஃபியூல் காஸ்ட் இன்றைக்கு 100 தொட்டு 100க்குள்ள இன்னும் அதிகமாக போகக்கூடிய நிலைமை உருவாகிட்டுச்சு பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன் டியூ டு அதர் எக்கனாமிக் ப்ரெஷர். ஸோ வரக்கூடிய வெஹிக்கிள் எல்லாம் ஃபேன்சி வெஹிக்கிளாகவும் ஏர் பம்பர் வெஹிக்கிளாகவும் வருது தவிர will it give you mileage? That is a very big question. மைலேஜ் மேக்ஸிமம் 15 kilometers, சிலது 16-17, மினிமம் 10 kilometers or 5 kilometers. ஸோ அப்போ வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு பெட்ரோல் அதுவே பெர் மந்த்துக்கு ஒரு 3 to 5,000 அது இருக்கணும். பட் அது இல்லாமல் டிப்ரிசியேஷன், ஏன்னா இப்போ நம்ம வெஹிக்கிளை வச்சு மூடி வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுறது, டே டு டே யூஸ் பண்ணாதனால, எஸ்பெஷலி அண்டர் பேண்டமிக் வேறு பர்பஸ் இல்லாதனால இந்த வெஹிக்கிள் will have to be maintained பக்கா. அதோடு மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்செக்ட்ஸ், ரேட் இதை போல் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி a very big loss. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வீடை பிளான் பண்ணையில் கார் பார்க்கிங்லாம் வச்சு கொடுக்க கட்டலை, அதனால வெஹிக்கிள் இஸ் கெப்ட் அவுட் சைட். ஸோ அது அன்சேஃப். அதுக்கு இன்னும் நம்ம ஒரு கேமரா இன்செர்ட் பண்ணி அந்த சிசிடிவியில் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. வாட்ச் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஏதாவது நடந்து டேமேஜ் ஆனால் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் இட் இஸ் அன் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ மீன் ஐடியல் மெட்டீரியல் அண்ட் ஐடியல் கிடையாது, ஐடியல் ஆகிடுது. ஸோ சேஃப்டி பார்க்கிங் வெளியில் கொண்டு போனாலும் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் சில அர்பன் சிட்டிஸில் மெட்ரோபாலிட்டனில் போக வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம வீட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் அவுட் சைட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் ஈவன் ஆஃபீஸில் போனாலுமே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. மோரோவர் இன்றைக்கு உள்ள டிராஃபிக் கான்சியஸ்னஸில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கிறதுனாலையும் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் பிக் வீலர்ஸ் இது கூட எல்லாம் நம்ம கம்பீட் பண்ணி போகல ஆக்சிடென்ட்டுக்காக அதுக்காக பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்காகவே ரிஸ்க் டிரைவிங் வராமல் இருக்கிறதுக்கு we will take a much more precautions. மோரோவர் நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது. இது இல்லாமல் எவ்ரி இயர் நீங்கள் ஆயில் சர்வீஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. வெதர் யூ ரெண்ட் த வெஹிக்கிள் ஆர் நாட், ஆயில் சர்வீஸ் இஸ் அ மேண்டேட்டரி. அது எவ்வளோ ஆயிடுது, ஒரு 3 to 5,000 rupees. அது இல்லாமல் சம் அனௌன்ஸ்மெண்ட்டு பிகாஸ் ஆஃப் த ரெய்னிங் சடன் அவங்க கூப்பிட்டு அவங்க சர்வீஸ் பண்ண சொல்லக்கூடிய அளவுக்கு வரையில் அது ஒரு 2,000-3,000 பில்லு எவ்ரி டைம் இட் ரெக்வயர்ஸ். தென் மெயின்டெனன்ஸ் கிளீனிங் பண்ணக்கூடிய வெஹிக்கிள், அது வாட்டர் சர்வீஸ் மற்றதெல்லாம் பண்ணுறது கூடிய நிலைமை இருக்குது. இந்த காரை நம்ம இஎம்ஐயாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா தட் கமிட்மெண்ட் இஸ் ஆல்சோ பிட்வீன் சே அபவுட் 7 to 10,000 rupees. ஸோ லாஸ்ட் பட் லீஸ்ட் நம்ம யூசேஜும் அவ்வளோ ரெகுலராக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா we are not the taxi players, so we are using for our comfort playing. அப்போ அதுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எஸ்பெஷலி பேண்டமிக்கில் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். 10 பாயிண்ட்ஸும் வீக்னஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓகே, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு இருக்குது அப்படின்னா
ப்ரைவேட் பிளேயர்ஸ் டாக்ஸி பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. உபராக இருக்கிறாரு, ஓலா இருக்கிறாரு. எனி டைம் வந்து நம்ம வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கோ ஆஃபீஸில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கோ வசதி இருக்குது. இல்லை எனக்கு ப்ரைவேட் கார் நான் ட்ரைவ் பண்ண விரும்புகிறேன். தெர் ஆர் plenty ஆஃப் கார்ஸ் அவைலபிள் ஆன் ஹேர் பேசிஸ். 1 day 2 days 3 days 5 daysக்கு நீங்கள் வந்து ஒரு சம்டைம் 3 மெம்பர்ஸாக போகிறீங்க, 5 மெம்பராக போகிறீங்க, ஒரு 7 8 மெம்பர்ஸாக போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் பிராண்டு வந்து அப்பப்போ மாற்றிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை கிடையாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பண்ணிட்டு போகிறோம். We are paying உள்ளது ஹையர் சார்ஜஸ். இன்சூரன்ஸ் கிடையாது, ஆக்சிடென்ட் ரிஸ்க்கும் கிடையாது. சம்டைம் யூ கேன் ஹையர் their drivers or within your limited area அப்படின்னா you yourself drive. So you can enjoy your driving. And finally, it will also give you a very huge saving, say between 2 to 5 lakhs very easily towards EMI, cost, maintenance, coverage, even also you'll have peace of mind. So it will runs about over 7-8 points. It is about opportunity. Then what about threat? So the price is always inflationary. The cost of the vehicle, cost of the fuel, everything is because of inflation going up. And there are new models. Your model will become obsolete, so we'll have to go for new model. The depreciation cost is also going up. And again, now you have to change your conditions of the vehicle very often. And resale value has gone down. And we will question that whether it is an asset. It's a very big question. It's not an asset. But it is a non-asset, again, because when it is depreciated, it doesn't have any value at all. So these are all the threats which we have. So after seeing the SWOT, what is the best decision? I don't advise you not to buy the car, but not to invest on the car. That is the best decision we can take, because the opportunities are more, the risk part is also more, that is in terms of weakness. Maybe you can call the strength-wise very limited. And threat also it is already discussed. So finally, it is you to take a decision to invest on car or not. So listen, see the SWOT and decide yourself. And ideal decision is not to invest and face the risk. Thank you very much.